ரயில் நிலையத்தில் 4 கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கில் பாஜக நிர்வாகி கேசவ விநாயகத்திற்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் வெங்கடேசன், இந்த வழக்கின் பின்னணி என்ன? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். அண்மையில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலின் போது நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக 4 கோடி பணம் கொண்டு செல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக சிபிசிஐடி பதிவு செய்த வழக்கின் விசாரணைக்கு ஆஜராகும்படி தமிழக பாஜக தலைமை நிலைச் செயலாளர் கேசவ விநாயகத்திற்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த சம்மனை எதிர்த்தும் வழக்கை ரத்து செய்ய கோரியும் கேசவ விநாயகம் தாக்கல் செய்த மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த ஜூன் 6ஆம் தேதி விசாரித்து குறிப்பாக இந்த உத்தரவு காவல்துறைக்கு உத்தரவிட்ட அந்த சென்னை உயர்நீதிமன்றம் அந்த தாம்பரம் காவல் நிலையத்தில் 4 கோடி பிடிபட்ட விவகாரம் தொடர்பான வழக்கை ரத்து செய்ய மறுத்துவிட்டது. மேலும் இந்த பாஜக நிர்வாகி கேசவ விநாயகத்தை நீதிமன்ற அனுமதியுடன் தான் விசாரணைக்கு அழைக்க வேண்டும் என காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவுக்கு எதிராக தான் சிபிசிஐடி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீடு என்பது தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. சிபிசிஐடி தரப்பில் மூத்த வழக்கறிஞர் கபில் சிபல் ஆஜராகி சென்னை உயர்நீதிமன்றத்தின் பிறப்பித்த உத்தரவால் கேசவ விநாயகத்தை விசாரணைக்கு அழைக்க முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்தில் அனுமதி பெற்று சம்மன் அனுப்ப முடியுமா என்றும் 4 கோடி ரூபாய் வழக்கில் சம்பந்தப்பட்ட ஹார்ட் டிஸ்க் காணாமல் போயுள்ளது என்றும் அது குறித்து விசாரிக்க வேண்டியுள்ளது. எனவே உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும், ரத்து செய்ய வேண்டும் என வாதிட்டார். இதை பதிவு செய்து கொண்ட உச்சநீதிமன்றம் இது தொடர்பாக பாஜக தேசிய நிர்வாகியான கேசவ விநாயகம் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.